ஹலோ மக்களே, ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒயிட்டி மாம் சேனலில் என்ன ரெசிபின்னு கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான கொரியன் டிஷ் தான் பண்ண போகிறோம். இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்டியாக, ஜூஸியாக, கிறிஸ்பியாக, ஸ்வீட்டாக, காரமாக, புளிப்பாக, இது மாதிரி எல்லா கலவையும் கலந்த மாதிரி சூப்பராக இருக்கும். ஹனி சிக்கன் தாங்க பண்ண போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கேங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 75% விங்ஸ் தான் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் ஒரு 25% தான் கறியாக இருக்குது. ஸோ இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes நான் மோரில் ஊற வச்சுருக்கேன். நான் எப்போதுமே மஞ்சத்தூள் போட்டு தான் கழுவுவேன். பட் கொரியன் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அவங்க மோஸ்ட்லி மோரில் தான் ஊற வச்சு இது மாதிரி தான் வாஷ் பண்ணிட்டு சமைப்பாங்க. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் இந்த டிஷ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 to 10 minutes மோரில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா வாஷ் பண்ணி கீழே ஊற்றி நல்லா ஒட்டை புழிஞ்சிட்டு அந்த பீசஸ் மட்டும் எடுத்துட்டேன். இது மாதிரி நம்ம பண்ணுறப்போ அந்த கவுச்சி ஸ்மெல் வரும் இல்லைங்களா சில நேரத்தில், அது கூட வராதுங்க. ஸோ ரொம்ப நல்லாவே இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ மேரினேஷனுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம் வாங்க. அதுக்கு 2 ஸ்பூன் காஷ்மீரி தூள், கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா பெசரிக்கோங்க. கறியில் நல்லா பெசரிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலி மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் வீடியோ கட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா இதை பெசரிக்கோங்க. தண்ணி விடாமல் பெசரணுங்க, அதுதான் மேட்டர். ஸோ நல்லா பெசரி இது மாதிரி ஒரு 1/2 an hour இதை ரெஸ்ட்டில் விட்டுறணும். ஸோ இதை மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 1/2 an hour கழிச்சு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ 1/2 an hour ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா ரெடியாக இருக்குது. இப்போது இது மேரினேட் ஆகி நல்லா ரெடியாக இருக்குது. நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து அதில் நான் அப்படியே போட்டுக்கிறேன். ஸோ கார்ன்ஃப்ளவர் மாவில் நம்ம டிப் பண்ணியும் பொரிச்சு எடுக்கலாம், இல்லைனா இது மாதிரி போட்டுட்டு நல்லா பெசரி விடணும். பெசரி விடுறப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா எடுத்து விடணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, நல்லா திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவை நீங்கள் முன்னாடியே போட்டு ஊற வச்சிடக்கூடாதுங்க. ஊற வச்சிங்கன்னா சொதன்னு ஆகிடும். இது ஒரு டிப் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம ஃபைனலாக தான் ஆட் பண்ணணும். ஸோ நான் 1 கப் ஆட் பண்ணேன். பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. கறியிலேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகுங்களா, அது மாதிரி இருந்தது. ஸோ அதனால இன்னும் ஒரு 1/4 கப் சேர்த்துட்டு நல்லா பெசரிக்கிட்டேன். ஸோ உங்களோட கன்சிஸ்டன்சி ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் நல்லா திக்காக ஆகிடுச்சு. தனித்தனியாக எடுத்து விட்டுக்கோங்க பீஸா. ஸோ இப்போ நம்ம எண்ணெயை சூடு பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸா நம்ம தனியாக போட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா இப்போ சூடாகிட்டு இருக்குது. எண்ணெய் நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இப்போ நம்ம பீஸா 1 by 1 போட்டுடலாம். ஸோ இப்போ ஒவ்வொரு விங்ஸாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதை ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அப்படியே எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் ஃபுல்லாக ப்ரௌன் ஆகிடும், ஆனால் உள்ளே வெந்திருக்காது. விங்ஸ்னால கொஞ்சம் நல்லா நிதானமாக வேகணும். அதனால் ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேம் இதிலேயே மெயின்டைன் பண்ணி குக் பண்ணுங்கள். ஸோ ஒரு 5 minutes நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி விடுங்க. இது மாதிரி நல்லா அந்த சிக்கனை நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். ஸோ இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு, நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் நான் ஒரு 8 minutes கிட்ட குக் பண்ணியிருப்பேங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு எல்லாத்தையும் டிஷ்யூ பேப்பரில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ அடுத்த செட் பேட்சையும் போடுறேன். ஸோ இது மாதிரி நான் 3 பேட்சஸாக பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். கேஜி சிக்கனையுமே நம்ம இது மாதிரி பொரிச்சு எடுத்துகிட்டு லைட்டாக அதை ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி நான் 3 பேட்சையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதை ஃப்ரை பண்ணிட்டு இருக்க சைட் பை சைடில் நம்ம ஹனி சிக்கனுக்கு தேவையான சாஸ் ரெடி பண்ண போயிட்டேன். ஸோ அந்த சாஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது சாஸ் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு கைப்பொடி பூண்டு பல் எடுத்துக்கிட்டு, கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 10 பல்லு கிட்ட எடுத்துகிட்டு நல்லா தோல் உரிச்சிட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ml கிட்ட சோயா சாஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயே டபுளாக 30 ml கிட்ட வினிகர் எடுத்துக்கிட்டேன். ஸோ 2 ஸ்பூனாக நான் வினிகர் விட்டுருப்பேன் பாருங்கள். ஸோ 2 ஸ்பூன் வினிகர் விட்டுட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி சாஸ். ஸோ ரெட் சில்லி சாஸ் இதுக்கு 1 ஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 1 ஸ்பூன், இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான சாஸ். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த பவுல்லையே. ஹனி நம்ம இப்போ ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா ஹனி கேரமலைஸ் ஆகிடும் முன்னாடியே போட்டால். ஸோ இந்த சாஸை மட்டும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு 2 to 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிட்டேன். ஸோ ஆயிலை நல்லா பேன் ஃபுல்லாக படுற மாதிரி கிளாஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சசமி சீட்ஸ் தான் இதில் ஹைலைட்டே. ஸோ சசமி சீட்ஸை நல்லா போட்டு பொன்னிறமாக ஆகிறதுக்கு பார்த்துக்கோங்க. பேன் ரொம்ப சூடாயிடுச்சுன்னா டக்குன்னு சசமி சீட் கரிஞ்சிடும். ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு சசமி சீட் லைட்டாக ப்ரௌன் ஆன உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டை சேர்த்துடலாம். அந்த பூண்டை நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டோட ரா ஸ்மெல் போய் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ எல்லாமே ஒரு 1 minute லைட்டாக வதங்கினா போதும். ஸோ லைட்டாக பூண்டும் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம 2
ட்ரை சில்லி சேர்த்துக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த மிளகாயை பிச்சு போட்டாலும் சரி, இல்லை அப்படியேவும் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ சிக்குக்காக அந்தளவுக்கு காரம் வேணாம் அப்படிங்கிறதுக்கு நான் அப்படியே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருந்த சாஸை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உள்ளே வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ சாஸை மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் திக்கன் ஆக ஆரம்பிக்கும். அதனால அந்த பவுல்லே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், சாஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ சாஸ் வந்து ஒரு 1 to 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்சா போதும். ஸோ சாஸ் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து உள்ளே நம்ம சிக்கனை ஆட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், இப்போ கொஞ்சம் திக்கன் ஆகிடுச்சு அந்த கன்சிஸ்டன்சி இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றோட ஒன்று இந்த சாஸ் நல்லா கோட் ஆகணும். சாஸ் நல்லா கோட் ஆகுறப்போ நல்லா டேஸ்ட் கிடைக்கும். அப்போ தான் நல்லா ஜூஸியாகவும் உள்ளே இறங்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் விடுங்க. பாருங்கள், நல்லா சாஸ்லாம் உள்ளே இறங்கிடுச்சு. இப்போ ஃபைனலாக வந்து இதில் ஒரு ஃபுல் ஸ்பூன் ஹனி, அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் ஹனி. ஸோ மொத்தமாக 1.5 ஸ்பூன் ஹனி சேர்த்தா போதும், அதுக்கு மேலே ரொம்ப சேர்க்காதீங்க. ஸோ ஹனி சேர்ந்துட்டு ஒரு நிமிஷம் அளவுக்கு நம்ம கிளறினா போதும். ஏன்னா ஹனியை வந்து ரொம்ப நேரம் ஹீட்டில் வைக்க சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் ஹனி சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, நல்லா டாஸ் பண்ணி விட்டிங்கன்னா டேஸ்டியான ஹனி சிக்கன் ரெடி. இந்த ஹனி சிக்கனில் பார்த்தீங்கன்னா நம்ம சோயா சாஸ், வினிகர், டொமேட்டோ சாஸ், ரெட் சில்லி சாஸ், அதுக்கப்புறம் ஹனி, இது எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால இது எல்லாத்தோட டேஸ்ட்டும் சேர்ந்து மொத்தமாக சூப்பராக செம்ம கலக்கலான அவுட்புட்டாக வந்திருக்குங்க. ஸோ சிக்கனை எப்போதுமே ஒரே மாதிரி ஃப்ரை, கிரேவி இப்படின்னு பண்ணிட்டு இருந்த நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வேற லெவலாக இருக்கும். ஸோ கிட்ஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோட சிக்குக்கும் இது ரொம்ப 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 பிடிச்ச டிஷ்ஷுங்க. ஸோ இப்படியே கொடுத்தாலும் ஃபுல்லாகவே காலி பண்ணிடுவோம். ஸோ அந்த அளவுக்கு அவனுக்கு பிடிக்கும். ஸோ இது மாதிரி ஒரு டிஷ் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.